அவர் வந்து ஒரு டென்டிஸ்ட், ஒரு சீனியர் பரதநாட்டியம் டான்சர் மற்றும் அவர் ஒரு ரைட்டர். Anita Ratnam and Preeta Ratnam on stage when Lakshman sir நட்வாங்கம் பண்ணும்போது பார்த்தபோது தான் that sowed the seed. நல்ல கொஸ்டின் தான், எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான். பரதநாட்டியமே ரொம்ப காஸ்ட்லி ஆர்ட் அப்படின்ற அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? பிரகிருதி குவெஸ்ட் ஃபார் செல்ஃப் டிஸ்கவரின்னு ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வாரம் சந்திக்க போகும் விருந்தினர் மிகவும் சுவாரஸ்யமானவர். அவர்தான் திருமதி பிரீதா சம்பத் அவர். அவர் சுவாரஸ்யமான பெண்மணி என்று நான் கூறினேன் அல்லவா? எதற்காக? அவர் வந்து ஒரு டென்டிஸ்ட், ஒரு சீனியர் பரதநாட்டியம் டான்சர் மற்றும் அவர் ஒரு ரைட்டர். பல அவருடைய குருவை பற்றி பல ஷார்ட் ஸ்டோரிஸ் அவர் எழுதியிருக்கிறார். நிறைய திமாட்டிக் டான்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு கொரியோகிராஃபி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். நீங்கள் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். இப்போ நீங்கள் சின்ன வயசில் வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி கற்றுக்கணும்னு தோணிது? யாராவது உங்கள் வீட்டில் சீனியர்ஸ் யாராவது பரதநாட்டியம் கற்றுட்டு இருந்தாரா? அப்புறம் உங்களுக்கு டான்ஸ் ஆடணும்னு என்ன ஒரு காரணம்? பாட்டும் கற்றுட்டு இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நமஸ்காரம். சீட்ஸ் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். எங்கள் ஃபேமிலியில் வந்து எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக் அண்ட் டான்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 2 or 3 எல்லா கச்சேரிக்கெல்லாம் போவோம். டான்ஸ் கச்சேரி ஆகட்டும், பாட்டு கச்சேரி ஆகட்டும், இன்ஸ்ட்ருமெண்டல். ஸோ ஐ திங்க் அதுதான், தட் வாஸ் த சீட் தட் ஐ வாண்டட் டு லேர்ன் டான்ஸ். இந்த சீயிங் ஆல் த காஸ்டியூம்ஸ் அந்த ஸ்டேஜில் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப I was enamored with dance. And when I saw Anita Ratnam and Preeta Ratnam on stage when Lakshman sir நட்வாங்கம் பண்ணும்போது பார்த்தபோது தான் that sowed the seed that இவர்கிட்ட தான் நான் வந்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து அடையார் லக்ஷ்மணை வந்து நீங்கள் வந்து குருவாக ஏற்றுட்டு நிறைய நாளைக்கு டான்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட தான் கற்றுட்டு இருக்கீங்க. நீங்கள் சின்ன வயசில் வந்து KK நகரில் இருந்தேன்னு சொல்கிறீங்க. அவர் வந்து அடையாரில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அவ்வளோ தூரம் வந்து இவர்கிட்ட கற்றுக்கணும். அதனால இவரை குருவாக ஏற்றுன்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? நல்ல கொஸ்டின் தான், எல்லாரும் கேட்குற கொஸ்டின் தான். எனக்கு டான்ஸ்னால் எவ்வளோ பைத்தியமாக இருந்தால் KK நகர்லேருந்து அடையார் 4 தரம் வாரத்தில் போவேன். அதுனும் தெரியல, அவரை பார்த்த உடனே ஒரு மாதிரி பிரீத்தி வந்துடுத்தோ. வேறு யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன் ஆற்றுல. அண்ட் சரி அப்படின்னுட்டு அவளும் ஒன்றும் சொல்லலை. அம்மா அப்பா என்னை ஐஷன் போயிட்டு அவர்கிட்ட வந்து சேர்த்துட்டா. சின்ஸ் த ரெஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி. நிறைய வருஷம் பரதநாட்டியம் கற்றுட்டுருக்கேன், நிறைய வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் வந்து ஜென்ரலி இப்போ எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா பரதநாட்டியமே ரொம்ப காஸ்ட்லி ஆர்ட் அப்படின்ற அதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இங்கே வாத்தியார் எப்போவுமே சொல்வார், டான்ஸுன்றது எல்லாருக்கும் தான் அமைக்கப்பட்டது. இட் இஸ் அவைலபிள் ஃபார் எவ்ரிபடி. எல்லாரும் கற்றுக்கலாம். ஆனால் எல்லாரும் ஸ்டேஜில் போய் டான்ஸ் ஆடணுன்ற அவசியம் இல்லை. எல்லாருக்கும் அது பொருந்தவும் பொருந்தாது. சில பேர் டீச்சர்ஸாக இருக்கா, சில பேர் குருவாக இருக்கா, சில பேர் வந்து ரிசர்ச் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட மோட்ஸ் ஆஃப் டீச்சிங் வந்து பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட் இன் பரதநாட்டியம். பட் நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். இட் இஸ் அ வெரி வெரி காஸ்ட்லி ஆர்ட். இட் வாஸ் தென் அண்ட் இட் இஸ் நவ். இன்னமும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் வேறு, அது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டான்ஸரும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு வேண்டி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் ஒர்க் அண்ட் யுவர் பேஷன் ஃபார் பரதநாட்டியம்? எஸ், ஐ எம் அ டென்டிஸ்ட். ஃபுல் டைம் தான் என்னோட ப்ராக்டிஸ். மை பேஷன் இஸ் டான்ஸ்.
அதனால when it is a passion, அதுக்கு டைம் நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இஃப் யூ பேஷனட் அபவுட் சம்திங்னா அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட், அதுக்கு என்ன என்ன பண்ணணும், அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு, அதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ப்ரொடக்ஷன் டைரெக்ஷன், அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம தான் டைம் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஐ திங்க் இட் ஆல் கம்ஸ் டவுன் வித் தட். இப்போ நிறைய பேர் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறா, நிறைய பர்ஃபார்மன்ஸஸும் கொடுக்குறா, பட் கொரியோகிராஃபியும் பண்ணுறா. பட் உங்களோட கொரியோகிராஃபி எப்படி வந்து ஒரு தனித்துவமாக இருக்கும்? எனக்கு வந்து லக்ஷ்மண் சார் சொல்லி கொடுத்தது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அடவோஸ், கை பண்ணுறது, அதெல்லாம் மாறாது. எந்த கோரியோகிராஃபி பண்ணினாலும் பேசிக் கான்செப்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர், த ஸ்கெலிட்டன் ஆஃப் த ஐட்டம் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அதில் எப்படி நம்ம அதை வந்து கான்செப்ஷுவலைஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சில முத்திரைகள் வித்தியாசமாக பிடிக்கலாம், சில தட்டிமிட்டு பண்ணும்போது நட வித்தியாசமாக பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக புது மாதிரியாக சம்திங் டு கிவ் நியூ, அந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்தாக்க அந்த ஃபுல் ஸ்கோப் ஆஃப் தி ஐட்டம் வித்தியாசமாயிடுது, அழகாகவும் ஆயிடுறது. இட் பிகம்ஸ் மோர் எஸ்தெட்டிக். இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து பிரகிருதி குவெஸ்ட் ஃபார் செல்ஃப் டிஸ்கவரின்னு ஒரு கான்செப்டில் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப யூனிக்காக இருந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ ரீசெண்டாக பண்ண பிரகிருதி குவெஸ்ட் ஃபார் செல்ஃப் டிஸ்கவரி, இந்த டான்ஸ் ட்ராமா வந்து ஹேஸ் பின் பேஸ்ட் அண்ட் அடாப்டட் ரவீந்திரநாத் டாகோருடைய சண்டாலிகா அப்படின்ற ஒரு டான்ஸ் ட்ராமா. இது வந்து ஒரிஜினலாக அவர் வந்து 1930 எழுதியிருக்கார். முதல்ல ஸ்டேஜ் ஆனது 1938. ஸோ இந்த கான்செப்டை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் பெங்காலி வேர்சஸுக்கே நம்ம இங்கே பரதநாட்டியமில் முத்திரை பிடிச்சு எமோஷன்ஸை காமிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கு. அதை தவிர நம்ம ஆடியன்ஸ்க்கு ஜஸ்ட் டு டேக் இட் டு தி ஆடியன்ஸ், மியூசிக்கில் வந்து I've taken music from 6 different Indian languages. Original verses from Bengali, Tamil, Telugu, Sanskrit, அப்புறமா Pali, which is the old Buddhist language அது. அதை தவிர மராட்டியில் வந்து அபங். இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு டான்ஸ் ட்ராமாவாக பண்ணியிருக்கு, கோரியோகிராஃப் பண்ணியிருக்கு. இட் இஸ் வெரி யூனிக். ஏன்னா இது வந்து இட் பிரிங்ஸ் அவுட் அ சோஷியல் காஸுக்காகவே. அன்னைக்கு ரவீந்திரநாத் டாகோர் சொன்னது வந்து வாஸ் அபவுட் அன்டச்சபிலிட்டி, அவனை தொடாத இவளை தொடாத, இந்த மாதிரியெல்லாம் நிறைய சோஷியல் காஸ்க்காக பண்ணிட்டு அது இன்னைக்கும் இட் இஸ் வேலிட். அந்த விழிப்புணர்வு இந்த இந்த காலத்து ஃபார் த பீப்புள் டுடே, அதை நம்ம எடுத்துன்னு கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் that was the idea behind this whole dance drama. இதை வந்து whole of இந்தியாவில் பரவி அந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ சக்சீட். டான்ஸ் ப்ரொடக்ஷன்னாலே ஒரு நிறைய வேலைகள் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ், ஒரு யூனிக்கான டான்ஸ் ட்ராமா அதை யோசித்து அதுக்கப்புறம் அதை நிறைய டான்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆட வச்சுருக்கீங்க. இதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியான சவால்களை சந்தித்தீர்கள்? இந்த கொஸ்டினே ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருக்குன்னு சொல்லணும். சவால்கள்னு எடுத்துட்டா முதல்ல நம்ம டான்ஸ் ட்ராமா என்ன கான்செப்ட் பண்ணுறோன்றது அது முக்கியம். அந்த என்ன தீம் பண்ணுறோம் அது முக்கியம். தீமை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அதுக்கு வந்து என்ன ரிசர்ச் அதுக்கு பண்ணணுமோ அந்த ரீசர்ச்க்கு வி ஹாவ் டு செட் அசைட் த டைம். அதுக்கு அந்த டைம் நம்ம கொடுத்தாதான் அது நமக்கு புரியும். அப்போ தான் நம்மளுக்கு மீனிங் புரியும். தென் கம்ஸ் த மியூசிக். மியூசிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 6 இந்தியன் லாங்குவேஜஸில் எடுத்துட்டதுனால ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அது நம்மளுக்கு முதலாவது லிரிக்ஸோட மீனிங் புரிய வேண்டியிருக்கு. நம்மளுக்கு நன்னா புரிஞ்சாதான் நம்ம மற்றவாளுக்கு சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம வோக்கலிஸ்ட் கிட்ட சொல்ல முடியும், இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் கிட்ட சொல்ல முடியும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது.
இதெல்லாம் நம்ம ஒண்ணா சேர்த்து பண்ணிட்டோம்னா தென் கம்ஸ் த டான்ஸ் கோரியோகிராஃபி. கோரியோகிராஃபியில் நமக்கு முதல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து 200% அதில் ரெடியாக இருந்தால் தான் மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த எஃபெக்டிவ்னஸ் வரும். அப்போதான் அந்த அபிநயம் பண்ணும்போது அவளுக்கு அந்த பாவம் புரியும். அப்போதான் அவளால் அதை உணர்ந்து அப்போதான் அவளால் வந்து பண்ண முடியும். இல்லைன்னா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ண முடியாது, எஸ்பெஷலி எ டிஃபிகல்ட் கான்செப்ட் லைக் திஸ். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம்னாக்க we have to deal with schedules. இப்போ பசங்க வந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸ், இல்லைன்னா ஃபுல் டைம் ஆஃபீஸ் கோவர்ஸ். இதை தவிர we had gurus who are taking dance classes themselves. ஸோ இவ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்கெட்யூல்டு டைமில் எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து சேர்க்கறது பிரம்ம பிரயத்னம் தான் சொல்லணும். பட் we were fortunate enough, they were extremely helpful and they were very very willing to come. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுனால தான் இது நடந்தது. இதெல்லாம் மீறி அந்த கம்ஸ் டு காஸ்டியூம்ஸ், மேக்கப், ப்ராப்ஸ், சவுண்ட், லைட், ஆடியோ, இதெல்லாம் ஒன்றா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேசட் இந்த டான்ஸ் ட்ராமா. ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கறது அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அல்டிமேட்லி ஃபார் மீ அந்த ஜேர்னி எவ்வளோதான் சேலஞ்சஸ் இருந்தாலும் அந்த ஜேர்னி வாஸ் ஸோ ப்ளஷரபிள் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டில் தி எண்ட். அது கடைசியில் வந்து இட்ஸ் லைக் பேபி இஸ் பார்ன் ஆன் ஸ்டேஜ், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி கிராட்டிஃபைங் அட் தி எண்ட். எப்படி நீங்கள் ஒரு ரைட்டர் ஆனீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன். தானாகவே நடந்ததுன்னு தான் சொல்லணும். எனக்கு எப்போவுமே லக்ஷ்மண் சார் பற்றி, அவரோட ஃபுல் பயோகிராஃபி பற்றி எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இது வரைக்கும் டைம் இல்லாததுனால அது கொஞ்சம் இட் வாஸ் இந்த பேக் பர்னர்னு தான் சொல்லணும். இது கோவிட் டைம்ஸில் இந்த புக் வந்து நான் எழுத ஆரம்பித்து பப்ளிஷும் ஆயிடுது. இதனுடைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் கூட இப்போ ஆயிடுது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ரிலீஸ் பண்ண போகிறா திஸ் இயர். இதை தவிர நான் வந்து வேதாஸ் வினட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு இந்த புக் திஸ் வாஸ் ரிலீஸ்ட் இன் நவம்பர் ஆஃப் லாஸ்ட் இயர். ஸோ இதில் வந்து திஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அபவுட் 23 ஷார்ட் ஸ்டோரிஸ். ஒவ்வொரு ஸ்டோரியும் ஒவ்வொரு ரத்னம்னு தான் சொல்லணும். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ ஹேட் ஃபன் ரைட்டிங் இட். எனக்கு வந்து ரைட்டிங்க்கு என்கரேஜ்மெண்ட் a lot of it came from my friends. நீ இவ்வளோ நானா எழுதுறியே, நீ வந்து புக்கு எழுதணும் அப்படின்னு அவள் வந்து விளையாட்டாக சொல்ல, நம்ம கூட அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணி, அதுதான் this is the result of that. So I like to take the blessings of Goddess Saraswati. I hope to write more and hope to give you more such books. நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்டாகவும் இருக்கேன், டான்ஸராகவும் இருக்கேன், அண்ட் யூஆர் ஆல்சோ எ ரைட்டர். இதெல்லாம் எப்படி சாதிக்கிறீங்க? இதில் கிடைக்கும் வந்து திருப்தியை பற்றி சொல்லுங்கள். I'm definitely career oriented as a dentist. டான்ஸ் வந்து எனக்கு பேஷன். இப்போ ரைட்டிங் இஸ் அ நியூ அடிஷன் ஃபார் மீ. ஸோ இது எல்லாமே பண்ண முடியறது எல்லாரோடைய குருவோட ஆசீர்வாதம், my parents' ஆசீர்வாதம், all the elders in the family, the good wishes of my friends and peers. இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது. அதுதான் எனக்கு திருப்தி. அல்டிமேட்லி இதெல்லாம் வந்து இஸ் ஜஸ்ட் கிவிங் பேக் something to the art, something to society. அதுதான் வந்து இஸ் த பிக் பிக்சர் இன் மை மைண்ட். எங்கள் நேயர்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி காட்டுங்க. Hey
என்ன நேயர்களே, இந்த கலந்துரையாடலில் பிரீதா சம்பத் அவர்கள் பரதநாட்டியத்தை பற்றியும் அதில் உள்ள சவால்களை பற்றியும் மற்றும் அவர் எழுதின புத்தகங்களை பற்றியும் கூறினார். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப்.